நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2. இது வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளது. அதில் சாப்டர் 4ல் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ன்ற டாப்பிக்கில் ஃபியூஸ்ன்றதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். A fuse is an electrical safety device that protects electrical circuits and appliances from damage due to excess current. ஒருவேளை இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு அதிகப்படியான கரண்ட்டெல்லாம் வந்து சப்ளை ஆச்சுன்னா அந்த ஃபியூஸ்ன்றது என்ன பண்ணுன்னா அது ஒரு சேஃப்டி டிவைஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுப்போம். வீட்டில் அதிகமான கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறத அந்த ஃபியூஸுன்றது வந்து தடுத்து அது வந்து மெல்ட் ஆக்கி எந்த ஒரு டேமேஜஸும் அந்த அப்ளிகேன்ஸஸ்க்கு வராமல் பாதுகாத்துக்கிடும். அதை தான் சொல்கிறாங்க. நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூஸ் மெட்டீரியல் என்னதுலான்னா டின்னு, லெட்டு, சில்வர் அலாய். ஃபியூஸுன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு ப்ரொடக்ட் அப்ளையன்சஸ். நம்ம வந்து அப்ளையன்சஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி டு ப்ரிவெண்ட் ஓவர் ஹீட்டிங், அதிகப்படியான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. டு அவாய்ட் எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ், எலக்ட்ரிக்கலில் திடீர்னு தீஹி எதுவும் பிடிச்சிடக்கூடாதுன்னு. டு ப்ரொடக்ட் ஒயரிங் அண்ட் சர்க்கியூட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். லோ மெல்ட்டிங் பாயிண்ட், இட் ஷுட் மெல்ட் குயிக்லி வென் எக்ஸஸ் கரண்ட் ஃப்ளோ. இப்போ வந்து கரண்ட் சப்ளை வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா அந்த ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ஷயர் ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன், ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அலோ நார்மல் கரண்ட் டு பாஸ் வித் மினிமம் பவர் லாஸ், ஹை கொரஷன் ரெசிஸ்டன்ஸ், ப்ரிவென்ட் ஆக்சிடேஷன் அண்ட் என்ஷயர் லாங் லைஃப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து டின்னு, லெட்டு யூஸ் பண்ணலாம். ஹை கண்டக்டிவிட்டிக்கு சில்வர், காப்பர் யூஸ் பண்ணலாம். அடுத்து லோயர் காஸ்ட்டுக்கு லெட்டு, டின்னு, காப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் ஸ்மால் கரண்ட் அப் டு 10 அமீட்டர் யூஸ் லெட் அண்ட் ட்ரீ. ஒருவேளை கரண்ட் சப்ளை வந்து 10 அமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த லெட்டு, டின்னை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கரண்ட் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃபியூஸ் மெட்டீரியல் வந்து நம்ம காப்பர் அல்லது அலாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல். த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஃபியூஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது ரொம்ப முக்கியமான வேர்டு ஒர்க்கிங் பிரின்சிபலில். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். when electric current flow through the fuse wire, heat is produced. Under normal current, heat produced is small and fuse remain intact. இப்போது இந்த ஃபியூஸுன்றது எதுக்காண்டி வீட்டில் வச்சுருக்கோங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளை கரண்ட் வந்து அதிகமான ஃப்ளோ வரும்போது அந்த ஃபியூஸ் மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கோ அந்த சர்க்கியூட்டுக்கோ எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தாமல் அந்த ஃபியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி நமக்கு கனெக்ஷனை கட் பண்ணி விட்ரும். அவ்வளோதான். இது நார்மலான கரண்ட் ஃப்ளோ இருந்ததுன்னா அந்த ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆகாது, அது வந்து இன்ட்ராக்டாக ரிமைன் ஆகி இருக்கும். As a result, the circuit break and current stop flowing. இதுக்கு பிக்சர் பார்க்கலாம். ஃபியூஸ் ஒயருக்கு இதோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் ஃபியூஸ் ஒயருக்கான பிக்சர். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபியூஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா கேஸ் கார்ட்ரிட்ஜ் ஃபியூஸ், பாட்டில் ஃபியூஸ், ரீவயரபிள் ஃபியூஸ், லோ வோல்டேஜ் ஃபியூஸ், ட்ரா ஆஃப் ஃபியூஸ், ஹை வோல்டேஜ் ஃபியூஸ். இந்த டயக்ராம் வந்து கட்டாயம் வரையணும். ஃபியூஸின் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்னு போட்டு ரீவயரபிள் ஃபியூஸ் அண்ட் கார்ட்ரிட்ஜ் ஃபியூஸ்னு போட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். இப்போ அடுத்து நம்ம வந்து அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ், குயிக் ரெஸ்பாண்ட் டு ஓவர் கரண்ட், ரெக்யர் நோ மெயின்டெனன்ஸ், ப்ரொவைட் ரியரபிள் சர்க்கியூட் ப்ரொடக்ஷன். இது வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. இது வந்து அந்தளவு காஸ்ட்லி கிடையாது. குயிக் ரெஸ்பாண்ட், உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். இது வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இது வந்து பண்ண தேவையில்லை. லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். நீட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப்டர் ஆப்ரேஷன், நாட் சூட்டபிள் ஃபார் ரிப்பீட்டட் ஃபால்ஸ். இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டட் ஃபால்ஸுக்கு இது வந்து சூட்டபிளாக இருக்காது. எனி ஃபார்மேஷன் மே அக்கையர் டூரிங் ஹை கரண்ட் பிரேக்கிங். ரொம்ப ஹை கரண்ட் இதாச்சுன்னா ஏதாவது ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளையன்சஸ். இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபியூஸ் மெட்டீரியலில் வந்து டொமஸ்டிக் ஒயரிங் அண்ட் பிளக் டாப்ஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ஸ், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், டிவி, சார்ஜர், கம்ப்யூட்டர், ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல்ஸ், கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்
நம்ம வந்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.